நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். இப்பதிவில் எரிபத்த நாயனாரை பற்றி காண்போம். சோழவள நன்னாட்டில் கரூர் என்னும் மூதூரில் பசு தானாக வந்து சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்ததால் திரு ஆணிலை என வழங்கப்பட்டு வரும் திருக்கோயில் உள்ளது. அத்திருக்கோயிலில் வாழும் தொண்டர்களுக்கு எவரேனும் இடையூறு செய்தால் அவர்களை தனது பரசு கொண்டு வெல்லும் ஆற்றலுடையவராக திகழ்ந்தார் எரிபத்த என்ற சிவனடியார். இந்நிலையில் சிவகாமி ஆண்டார் என்னும் அடியவர் இறைவனுக்கே மலர்களை பறித்து கூடையில் நிரப்பி அக்கூடையை கொம்பின் நுனியில் கட்டி தூக்கி கொண்டு திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அச்சமயம் புகழ்ச்சோழரின் பட்டத்து யானை அத்தெரு வழியே வந்து கொண்டிருந்தது. பட்டத்து யானை சிவகாமி ஆண்டாரின் மலர்கூடையை பிடித்து இழுத்து பூக்களை எல்லாம் தரையில் விழும்படி செய்தது. சிவகாமி ஆண்டார் இன்று இறைவருக்கு மலர் கொண்டு செல்ல முடியாமல் போனதை நினைத்து அழுதார். அவ்வழியே எதிரே வந்த எரிபத்தர் சிவகாமி ஆண்டாரை வணங்கி தங்களுக்கு துன்பம் செய்தது யார் என கேட்டார். பட்டத்து யானை மலர்களை பறித்து எரிந்ததை கேள்வியுற்ற எரிபத்தர் பாய்ந்து சென்று தனது பரசு கொண்டு பட்டத்து யானையின் துதிக்கையை வெட்டி வீழ்த்தினார். இதை கண்டு எதிர்த்து வந்த 3 பாகர்களையும் 2 காவலர்களையும் எரிபத்தர் வெட்டி வீழ்த்தினார். இதை அறிந்த போர் சோழ மன்னன் தனது சேனைகளுடன் பட்டத்து யானையை வீழ்த்திய இடத்திற்கு வந்தார். எரிபத்தர் சிவனடியார் கோலத்தை கண்ட மன்னன் குதிரையிலிருந்து இறங்கி அடியாருக்கு யானை என்ன தீங்கு இழைத்ததோ என மனதினுள் அஞ்சினார். எரிபத்தர் மன்னனை நோக்கி சிவகாமி ஆண்டார்க்கு யானை செய்த குற்றத்தையும் அதனை தடுக்காத பாதுகாவலர்களின் செயலையும் கூறினார். மன்னன் உடனே எரிபத்தர் பாதத்தில் விழுந்து வணங்கி தனது வாளை எரிபத்தரிடம் கொடுத்து தனது சிரசை துண்டிக்குமாறு கேட்டார். மன்னரின் அன்பு உள்ளம் கண்ட எரிபத்தர் தன்னையே மாய்த்து கொள்ள அவ்வாளை ஏந்தினார். உடனே மன்னன் விரைந்து எரிபத்தரின் கையை பிடித்து கொண்டார். சிவபெருமான் வானத்தில் அனைவரும் கேட்கும்படி எரிபத்தரின் அன்பை உலகறியச் செய்யவே இவ்வண்ணம் செய்தேன் என அசிரியாக கூறினார். எரிபத்தரால் உயிர் நீத்த அனைவரும் உயிர் பெற்று வந்தனர். சிவபெருமான் புதிய மலர்கள் நிறைந்த கூடையை சிவகாமி ஆண்டாரிடம் கிடைக்கும்படி செய்தார். இக்கதையின் மூலம் சிவத்தின் மீது கொண்டிருந்த அன்பினால் சிவத்தொண்டர்களை பாதுகாத்து வாழ்ந்த எரிபத்த நாயனார் சிவத்தை அடைந்தார். எரிபத்த நாயனார் போற்றி போற்றி.